சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் டாக்டர் ஆகி இந்த ஈஸ்வரி சாவித்திரி முகத்துல கரிய பூசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தா வெளியில ஒரே பத்திரிகையாளரா நிக்கிறாங்க. இதை பார்த்ததும் இந்த சாவித்திரிக்கு ஈஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. என்னவா இருக்கும் மதினி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்குங்க. பின்னாடியே பார்த்தா சைலன்சர் வச்ச கார்ல பெரிய ஆட்கள்லாம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மினிஸ்டர் இறங்கிக்கிட்டு இருக்காரு. மினிஸ்டரை பார்த்ததுமே எல்லாரும் பந்தோபஸ்துக்காக போலீஸ்காரங்களா வந்திருக்காங்க. என்ன மதினி இங்க பத்திரிகையாளர் வந்திருக்கான்னு பார்த்தா திடீர்னு மினிஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இது ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கீல. பின்னாடி பார்த்தா ராஜாங்க வேகமா வராரு. ஐயா வாங்கயா வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட்சி தலைவரை ராஜாங்க வரவேற்றுக்கிட்டு இருக்காரு. இங்க பின்னாடியே பார்த்தா மீடியா எல்லாரும் நின்றுகிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் முதல்ல இவங்களுக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொல்லி இவங்களை அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மினிஸ்டர் சொல்லவும், என்னையா எனக்கு ஒரு விஷயமும் புரியல, இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கல. ஓ இவங்க வந்த காரணமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கேட்கல. தெரியாதுங்கய்யா, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பத்திரிகையாளர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஐயா எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, அதை பத்தி உங்ககிட்ட கேட்கதான் வந்தோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சொல்லவும், என்ன தகவல் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உங்களுடைய மருமக தமிழ்ச்செல்வியை நீங்க டாக்டருக்கு படிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னீங்க. ஆனா இப்ப அந்த முடிவுல இருந்து நீங்க மாறிட்டதாகவும் உங்களுடைய மருமகளை நீங்க டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டீங்கன்னு சொன்னதாகவும் எங்களுக்கு ஒரு சில தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் உண்மையா பொய்யா அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சொல்லவும் இங்க ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. நம்ம வீட்டுக்குள்ள பேசிக்கிட்ட விஷயம் எப்படி பத்திரிகையாளர்கிட்ட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காரு. என்ன பதில் சொல்றதுனே தெரியாம இங்க ராஜாங்கம் அமைதியா நிக்கிறாரு. அப்பதான் பார்த்தா மினிஸ்டர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, என்ன ராஜாங்கம் இம்பிட்டு அமைதியா இருந்துகிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க அந்த தகவல் எல்லாம் போய் என்னுடைய சின்ன மருமக தமிழ்ச்செல்வியை நான் டாக்டருக்கு படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்ன மினிஸ்டர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜாங்க அதிர்ச்சி ஆயிட்டு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம, ஆமா ஆமா தலைவர் சொல்றதுதான் உண்மை, உங்களுக்கு தகவல் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் பத்திரிகையாளர்கள், சரிங்கய்யா இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் எங்க காதுக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு, இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தோம், ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் கிளம்பிடுறாங்க. மினிஸ்டரை பார்த்தா உள்ள கூப்பிட்டு ராஜாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன ராஜாங்கம் இம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு போன் போட்டு கூட நீங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது இல்ல தலைவரே, நான் கொஞ்சம் வேலையா இருந்துகிட்டு இருந்தேன், இது உங்க விஷயத்துக்கு இதை எடுத்துட்டு வர அளவுக்கு பெரிய விஷயமா நினைக்கிற தலைவரே அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லும்போது, என்ன ராஜாங்கம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்காங்க உங்க வீட்டு மருமக, நீங்க இதை பெருசா கொண்டாட வேணாமா, இந்த வாரத்திலேயே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, தமிழ்ச்செல்வியை நீங்களே கூட்டிட்டு போய் எக்ஸாம் ஹால்ல விட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இத மினிஸ்டர் சொன்னதுமே ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. நான் படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுல இந்த பிள்ளைய நானே போய் எக்ஸாம் ஹால்ல வேற விடுறதா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ராஜாங்கம் இம்புட்டு யோசனையா இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்கையில தான் இந்த சாவித்திரி ஈஸ்வரி எல்லாம் பார்த்தா, இந்த ஆளு வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, இந்த ஆளே நேத்து தான் இவளை டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இதை வேற இவர்கிட்ட சொல்லி நல்லா நாங்க பகுமானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இந்த ஆள் வேற திடீர்னு இப்ப டாக்டருக்கு படிக்கவே அதை படிக்கவே, இதெல்லாம் இந்த ஆளுக்கு தேவையா, அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது இதெல்லாம் எதுக்கு இந்த ஆளு கேட்டுக்கிட்டு இருக்காரு, மினிஸ்டரா போயிட்டாரு இந்த ஆள், இல்லைன்னா வேற யாராவது இருந்தே நல்லா கேள்வி கேட்டு விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா மனசுல நல்லா அந்த மினிஸ்டரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கு. இங்க தமிழுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்பாடா ஒரு வழியா நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் நல்லா சந்தோஷமா இருக்கையில இங்க சேது நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது சரி இவளே எப்ப படிக்கலாம் இருக்காரு, இப்ப மினிஸ்டர் அவர் வாயால சொல்லிட்டாரா, அப்பாக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சேது நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்க தலைவரே நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அப்படி சொல்லுங்க ராஜாங்கம், உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பாருங்க இன்னும் எப்படி மேல மேல போக போகுதுன்னு. தான் வீட்டுக்கு வந்த மருமகளை எத்தனையோ பேர் படிக்க வைக்காம படிப்பை நிப்பாட்டி இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய சூழ்நிலை மாதிரி ஆகி போயிருச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத வச்சு 12ஆம் கிளாஸ் பரீட்சையில 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்கோங்க மருமக, நீங்க டாக்டருக்கு வேற படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்களே எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டிட்டு போய் விட்டீங்கன்னா உங்களுடைய அரசியல் பதவி இன்னும் மேன்மேலும் உயருமே அப்படின்னு சொல்லி இங்க மினிஸ்டர் சொல்லவும், சரிங்க தலைவரை செலிங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க என்ன பேசுறேன்னு தெரியாம மினிஸ்டர் சொன்னது எல்லாத்துக்குமே பார்த்தா தலையாட்டிக்கிட்டு இருக்காரு.